இன்னைக்கு காலையில ஒரு நபர் எனக்கு தனியார் பள்ளியில இருந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு பாம்பு ஒண்ணு கிளாஸ் ரூம் உள்ளுக்குள்ள வந்ததாம். அந்த துளைக்குள் கொடிய விஷ ஜந்து இருக்கு, அந்த பாம்பு சின்ன பொந்துக்குள்ள போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி எனக்கும் தகவல் கொடுத்தாரு. அதை வெளியே கொண்டு வரதுக்கு நியூ டெக்னிக். தரையில ஒரு சின்ன வலை இருந்தது, இது உள்ள ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னாரு. அது என்ன பாம்பு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, இந்த பாம்பை பிடிக்கணும்னு எனக்கு ஓஸ் பம்பு கொடுங்க, உள்ளுக்குள்ள தண்ணி விடும். இப்படி செஞ்சீங்கன்னா எந்த விஷ ஜந்துவா இருந்தாலும் வெளியே வந்துடும். அவங்களும் ஓஸ் பம்ப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. உள்ளுக்குள்ள தண்ணியும் விட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாம்பு வந்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி இடங்களை தரைகளை உடைக்காம ஈஸியா பிடிக்கிற மாதிரினா கொஞ்சம் மண்ணு கலந்து உள்ளுக்குள்ள விட்டுனா தண்ணியும் மண்ணும் உள்ளுக்குள்ள போச்சுன்னா பாம்பு கண்டிப்பா மூச்சு தண்ணி வெளிவர வாய்ப்புகள் அதிகம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குட்டி நல்ல பாம்பு எட்டி பார்க்கறத பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொன்ன, இந்த பாம்பு நஞ்சுள்ள பாம்பு, பயத்துல இந்த மாதிரி இடங்கள்ல உள்ளுக்குள்ள மறைய வாய்ப்புகள் அதிகம் சொல்லிட்டு அந்த பாம்பை சேஃபா பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி பாம்புகளை பார்த்தாலோ கொண்டாலோ அடிக்காதீங்க. என்ன போல ஆளுங்களுக்கு தகவல் கொடுங்க. இல்ல தீயணைப்புத்துறைக்கு தகவல் சொன்னா கூட என்ன போல ஆளுங்களை அனுப்புவாங்க. இல்ல வனத்துறைக்கு தகவல் சொன்னா என்ன அனுப்பிச்சு விடுவாங்க. செல்லா கடலூர் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கும் இந்த அதிர்ச்சியூட்டும் காணொளியில் பள்ளி வகுப்பறைக்குள் பாம்பு ஒன்று புகுந்து விட்டதாக தகவல் வருகிறது. விரைந்து சென்ற அந்த பாம்பு பிடி ஆர்வலர் தேடிய போது அங்கு உள்ள தரைதள துளைக்குள் அந்த பாம்பு பதுங்கி இருப்பதாக தெரிய வர அதற்குள் தண்ணீரை முதலில் விடுகிறார். அதன் பிறகு அப்போதும் அந்த பாம்பு வெளியே வரவில்லை. அது விஷமுள்ள பாம்பா என்பதும் தெரியவில்லை. தொடர்ந்து மண்ணையும் கலந்து தண்ணீரை உள்ளே அனுப்பினால் மூச்சு திணறி உள்ளே இருக்கக்கூடிய ஜந்து வெளியே வரும் என அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த குட்டி நாகம் எட்டி பார்க்கிறது. அதனை லாபகமாக பிடித்து, இது போன்று பாம்புகள் வந்து விட்டால் அடித்து விடாதீர்கள், வனத்துறையினருக்கோ பாம்பு பிடி ஆர்வலர்களுக்கோ தகவலை கொடுத்து பாதுகாப்பாக பிடித்து வனப்பகுதியில் விடுவிப்பதே நல்லது என அந்த பாம்பு பிடி ஆர்வலர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.